ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம். ஒற்றுமையில் புன்னகைத்து மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்து சிரித்தார்கள். அவர்களின் முகங்களும் அவர்களின் தோற்றமும் எனக்கு பிடித்தது. நாம் இப்போது மகரிஷியின் மண்டபத்திற்குள் செல்வோம் என்று மஞ்சள் அங்கி அணிந்த புனிதர் சொன்னார். அவரை பின்தொடர என்னை அழைத்தார். நான் மூடப்படாத கல் வராண்டாவிற்கு வெளியே இடைநிறுத்தி என் காலணிகளை கழற்றுகிறேன். நான் காணிக்கையாக கொண்டு வந்த பழங்களில் சிறிய குவியலை சேகரித்து திறந்திருக்கும் வாசலில் நுழைகிறேன். 20 முகங்கள் எங்களை பார்க்கின்றன. அவற்றின் உரிமையாளர்கள் சிவப்பு ஓடுகள் வேயப்பட்ட தரையில் அரை வட்டங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். கதவின் வலது புறத்தில் வெகு தொலைவில் உள்ள மூலையிலிருந்து மரியாதைக்குரிய தூரத்தில் அவை தொகுக்கப்பட்டுள்ளன. எங்கள் நுழைவாயிலுக்கு சற்று முன்பு எல்லோரும் இந்த மூலையை நோக்கியிருப்பதாக தெரிகிறது. நான் ஒரு கணம் அங்கு பார்க்கிறேன். ஒரு நீண்ட வெள்ளை திவானில் அமர்ந்திருக்கும் ஒரு உருவத்தை உணர்ந்தேன். ஆனால் இங்கே உண்மையில் மகரிஷி இருக்கிறார் என்று எனக்கு சொன்னால் தெரியும். எனது வழிகாட்டி திவானை அணுகி தரையில் சாய்ந்து விழுந்து மடித்த கைகளில் கீழ் கண்களை புதைக்கிறார். திவான் சுவரின் ஓரத்தில் ஒரு அகலமான உயரமான ஜன்னலிலிருந்து சில அடிகள் தொலைவில் இருக்கிறது. மகரிஷி அதன் மீது அமர்ந்திருக்கிறார். வெளிச்சம் தெளிவாக விழுகிறது. அவருடைய ஒவ்வொரு விவரத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர் இன்று காலை நாம் வந்த திசையில் ஜன்னல் வழியாக கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது தலை அசையவில்லை. எனவே நான் பழங்களை வழங்கும்போது அவரது கண்களை பிடித்து அவரை வரவேற்க நினைத்து நான் அமைதியாக ஜன்னலுக்கு நகர்ந்து பரிசை அவர் முன் வைத்துவிட்டு 1 அல்லது 2 அடி பின் வாங்குகிறேன். அவரது சோபாவின் முன் ஒரு சிறிய பித்தளை பிரேசியர் பாத்திரம் நிற்கிறது. அது எரியும் கரியால் நிரம்பியுள்ளது. மேலும் ஒரு இனிமையான வாசனை ஒளிரும் தீக்கனல்களில் சில நறுமண பொடிகள் வீசப்பட்டதாக எனக்கு தோன்றுகிறது. அருகில் ஜூஸ் குச்சிகளால் நிரப்பப்பட்ட ஒரு தூப பர்னர் உள்ளது. நீல சாம்பல் நிற புகை அதன் ஊதுபத்திகளில் இருந்து வருகிறது. ஆனால் கடுமையான வாசனை திரவியம் மிகவும் வித்தியாசமாக உள்ளது. நான் கிட்டத்தட்ட தரையில் ஒரு மெல்லிய பருத்தி போர்வையை மடித்து உட்கார்ந்தேன். சோபாவில் மிகவும் இறுக்கமான அணுகுமுறையில் அமைதியான உருவத்தை எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறேன். மகரிஷியின் உடல் கிட்டத்தட்ட நிர்வாணமாக உள்ளது, ஒரு மெல்லிய குறுகிய இடுப்பு துணியை தவிர. ஆனால் அது இந்த பகுதிகளில் மிகவும் பொதுவானது. அவரது தோல் சற்று செம்பு நிறத்தில் உள்ளது. ஆனால் சராசரி தென் இந்தியர்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அவரை ஒரு உயரமான மனிதர் என்று மதிப்பிடுகிறேன். அவரது வயது 50களில் முற்பகுதியில் இருக்கலாம். நெருக்கமாக வெட்டப்பட்ட நரை முடியால் மூடப்பட்ட அவரது தலை நன்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெற்றியின் உயரமான மற்றும் அகலமான பரப்பு அவரது ஆளுமைக்கு அறிவுசார் வேறுபாட்டை அளிக்கிறது. அவரது அம்சங்கள் இந்தியரை விட ஐரோப்பியரை போல் ஒத்து உள்ளது. இது எனது முதல் அபிப்பிராயம். சோபா வெள்ளை மெத்தைகளால் மூடப்பட்டிருக்கிறது. மகரிஷியின் பாதங்கள் அழகாக குறிக்கப்பட்ட புலி தோலின் மேல் உள்ளது. நீண்ட மண்டபம் முழுவதும் அமைதியாக உள்ளது. முனிவர் முற்றிலும் அசையாமல் இருக்கிறார்.
திவானின் மறுபுறத்தில் தரையில் ஒரு கருமையான சீடர் அமர்ந்திருக்கிறார். மூங்கில் பாயால் ஆன புங்கா விசிறி வேலை செய்யும் ஒரு கயிற்றை இழுப்பதன் மூலம் அவர் அமைதியின் கொஞ்சம் சத்தத்தை ஊடுவிக்கிறார். மின்விசிறி ஒரு மர கற்றையில் பொருத்தப்பட்டு முனிவரின் தலைக்கு மேலே தொங்கவிடப்பட்டுள்ளது. அதன் தாள ரீதியான சத்தத்தை நான் கேட்கிறேன். அதே நேரத்தில் அமர்ந்திருக்கும் நபரின் கண்கள் அவரது கவனத்தை ஈர்க்கும் நம்பிக்கையில் நான் முழுமையாக பார்க்கிறேன். அவை அடர் பழுப்பு நிறத்தில், நடுத்தர அளவில் மற்றும் அகலமாக திறந்திருக்கிறது. அவர் என் இருப்பை அறிந்திருந்தால் அவர் எந்த குறிப்பையும் காட்டவில்லை, எந்த அறிகுறியையும் கொடுக்கவில்லை. அவரது உடல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியாக உள்ளது. ஒரு சிலை போல இருக்கிறார். ஒரு முறை கூட எந்த பக்கமும் பார்க்கவில்லை. அவர் என் பார்வையை பார்க்கவில்லை. ஏனென்றால் அவரது கண்கள் தொலைதூர இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றன. மேலும் அது எல்லையற்ற தொலைவில் தெரிகிறது. இந்த காட்சி எனக்கு விசித்திரமாக நினைவூட்டுகிறது. நான் இந்த மாதிரி எங்கே பார்த்தேன்? நன்றி, வணக்கம். ரம புக் போட்டு